க்ரூமிங்லாம் பண்றீங்க. வெளில இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் க்ரூம் பண்ணுவேன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் சொல்வீங்க? சார் புளிச்ச தயிர். புளிச்ச தயிர். அவரோட ஸ்கின் கேர் டிப்ஸ்ல கொஞ்சம் ஷேர் பண்ண போறாரு. நானும் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு ஸ்கின் கேர் டிப்ஸ் நான் ட்ரை பண்ணி வைப்பேன். ஹேர் கேர் டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஏ கைஸ், அதான் உங்க கார்த்தி. இவர் வந்து நம்ம தான். ஆமாம். இப்போ நான் டேன் டிப்ஸ் வந்து உங்களை சொன்னேன்னா அந்த மாதிரி ப்ரோவோட ஹேர் பற்றி எங்களுக்கு தெரியும். அதோட டிப்ஸ் வந்து அவர் சொல்ல போறாரு. அண்ட் அவர் வந்து அவரோட ஸ்கின் கேர் டிப்ஸ்ல கொஞ்சம் ஷேர் பண்ண போறாரு. நானும் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இன்னைக்கு ஸ்கின் கேர் டிப்ஸ் நான் ட்ரை பண்ணி வைப்பேன். ஹேர் கேர் டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்ல போகிறேன். சிம்பிளாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு நம்ம டேன் போகணும்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். ஆமாம், அது வீடியோவும் ப்ரோ போட்டு ஒரு லாங் வீடியோவாக மேக் பண்ணுவார். சிம்பிளாக வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், தயிர் வந்துட்டு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க. எதுக்கு புளிச்ச தயிர்னா அது வந்துட்டு உங்களோட அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அதுக்காக தான் நான் புளிச்ச தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இப்போ நார்மல் தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கெமிக்கல் அதெல்லாம் கலந்துக்கலாம், சம்திங் பேக்கெட்லாம் நம்ம இதெல்லாம். ஒரிஜினல் தயிர் உண்மையான மாட்டுப்பால், எல்லா மாட்டுப்பாலும் உண்மை தான். உண்மையான கண்டிப்பாக எல்லாமே மாட்டுப்பால் தான். ஜங்கு டிஸ்டர்ப் பண்ண விட இவருக்கு வந்து நான் கியூட்டா வச்ச நேம் ஜங்கு. ஓகே, அவரை மாதிரி இருக்கு ஜங்கு. ஸோ சீரியஸ்லி ஹி லுக் லைக் ஜங்கு. அதனால நான் ஜங்குக்குன்னு பேர் வச்சிருக்கேன். இவரெல்லாம் நீங்கள் ஜங்குக்கு ஃபோட்டோ எடுத்து இவரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, இது ஜங்குக்கு மாதிரி தான் இருப்பாரு. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தயிர் எடுத்துட்டு ஒன் டே நீங்கள் வச்சிங்கன்னா தயிர் புளிச்சிடும். எதுக்கு புளிச்சோன்னா அதோட புளிக்கிறப்ப அதோட டென்ஸ் அந்த இது வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கும். புளிச்சுன்னா கெட்டுட்டு தயிர் வந்து கெட்டு போகிறது வேற, புளிக்கிறது வேற. ஸோ வந்து அதை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். ஐ மீன் அந்த அழுக்கெல்லாம் வெளியே ரிமூவ் பண்ணுற அதிகமாக இருக்கும். அதில் கொஞ்சம் முல்தானி மெட்டிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி. முல்தானி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். லைக் ஃபேஸோட பிரைட்னஸ்க்கும் ஒரு க்ளோ மாதிரி கிடைக்கும்ல. அப்புறம் பிம்பிள்ஸோட இதெல்லாம் போகிறக்காண்டி முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எந்த ஃபில்டர் எதுவும் போடல. ஃபில்டர் போட்டுருக்கோமா? சீரியஸ்லி நோ ஃபில்டர். எந்த ஃபில்டர் இல்லை, அவருக்கு எந்த ஃபில்டர் இல்லை. உடனே ஃபில்டர் சொல்லி யாருமே நான் கிண்டல் பண்ண வந்துட்டாங்க. எங்க பாருங்க, சாதா ஒரு லைட்டிங் கூட செட் பண்ணல, டியூப் லைட் மட்டும் கிடையாது. ஆமா, இதுல தான் வீடியோ எடுக்கிறோம். ஸ்கின்னோட க்ளோ நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் பிம்பிள்ஸோட டார்க் ஸ்பாட் எனக்கு வந்து அங்கங்கே இருக்குன்னா அது வந்துட்டு நம்ம ஒரு டயட்லாம் ஃபாலோ பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும், டயத்துக்கு தூங்கணும். நான் அதெல்லாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு அங்கங்கே இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து டேன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதை பண்ணுங்கள். முல்தானி மெட்டியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஃபேஸு, கழுத்து, உங்கள் கை எங்கெல்லாம் பண்ணணும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் வாழைப்பழத்தோலை வச்சு பீல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளியர் ஆயிரும். அதை கண்டினியூஸாக ஒரு 2 days ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? அதை விட்டுறாங்க. 2 days ஒன்ஸ் பண்ண உங்களுக்கு மெதுவாக குறையும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லாக டேன் போயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்கின் மெயின்டைன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீக்லி ஒரு சண்டே ஃப்ரீயாக பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். வேறு டிப்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு வந்து 50K சப்ஸ்கிரைப் வர போறாங்க. எனக்கா 50 இல்ல, 33 இருந்து இப்ப 34 வரும். இவருக்கும் வருவாங்க. இவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இவரையும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ப்ரோ தான். அவர் நம்ம ப்ரோ தான். அவர் டிஸ்டர்ப் பண்றாங்க. வேற எடுப்போம்.